கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இன்றைய நாளின் இறைவார்த்தைக்கு நேராக உங்களை அன்புடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி நல்ல ஒரு வசனத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பார்த்துருக்கிறீங்கன்னா, எல்லாம் அவங்களுடைய புஜபல பராக்கிரமத்தை அதையெல்லாம் நம்பி அவங்க வாழ்ந்த ஜனங்களை குறித்து அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கூட என்ன செய்வாங்க, பராக்கிரமசாலி முதற்கொண்டு அந்த நாளில் மனம் கசந்து அழுவான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், வாலிபர்களும் கூட இடறி விடுவார்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, பார்த்தீங்களா, யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் நமக்கு உத்தரவு அருளும் வரை காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்யும் வரை காத்திருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட இதுக்காக நம்ம காத்திருக்கும் போது என்ன செய்கிறாராம்? புது பலன் தருகிறார். நியூ ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்குறாராம். பாருங்க, புது பலன் அடைந்து, புது பலன் நமக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போமா? சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகளை தாண்டுவதற்கு, சில கஷ்டமான பாதைகளை நடப்பதற்கு, சில காரியங்களிலிருந்து நம்ம ஓடுவதற்கு, சில காரியங்கள்லாம் விட்டு விலகி ஓடணும். அதுக்கு பக்கத்தில் கூட போகக்கூடாது. பாவத்தை விட்டு அது மாதிரி காரியங்களை விட்டுலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. நான்லாம் எந்த சூழ்நிலையும் நான் நின்றுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்த விட்டு ஓடிடும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, நடந்தாலும் ஓடினாலும் அப்புறம் செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். பார்த்திங்களா, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம அந்த சோதனைகள் வழியாக நம்ம நடந்து வருவோம். பாரம் சுமந்து நடக்க முடியாமல் அப்படியே வருவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய புது பலனை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம சோர்வே கொடுக்க மாட்டார். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், ஊக்கம் அளிப்பவர். நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரமே தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நம்ம சில சமயங்களில் சோர்வான பாதையில் நடக்கும்போது கூட சோர்ந்து போக மாட்டோம். அதே போல் பாருங்கள், அவர்கள் ஓடினாலும் சில சமயங்கள் நம்மளை சில சூழ்நிலைகள் நம்மளை துரத்தும். நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விடாமல் பற்றி துரத்திக்கிட்டே இருக்கும். வியாதியோ, வறுமையோ, கடன் பிரச்சனையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம புதுபலன் அடைந்திருந்தோமானால் நம்ம என்ன துரத்துனாலும் சரி, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, அப்படியே கடல் அலைகளை போல் நம்மளுக்கு துரத்திக்கிட்டு வர்ற சோதனை வந்தாலும் சரி, நம்ம இளைப்படையவே மாட்டோம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். எல்லாத்தையும் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்வார். அதே போல் பார்த்திங்கன்னா, கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எப்படி செய்வாங்களாம்? உயர எழும்புவார்கள். பார்த்தீங்களா, என்ன ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம். செட்டைகளை அடித்து கீழே நீ இருந்தால் தானே என்னை துரத்துவ, நான் ஓடணும், நடக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பலன், புது பலன் கொடுத்து என்ன செய்கிறாராம்? கழுகுகளைப் போல. ஒருத்தர் நம்ம இப்படி நம்மளை பார்த்துட்டு இருந்தவங்க நாளைக்கு எப்படி பார்ப்பாங்களாம்? உயர பார்ப்பாங்க, நம்மளோட உயர்வை பார்ப்பாங்க. நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உயர்த்துவார். எல்லா ஜனங்களை பார்த்தும் மேன்மையாக வைப்பார். புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிழ்ச்சியிலும் சிறந்து விளங்க செய்வார். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அருமையான சகோதரனை சகோதரியே, அருமையான குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, வாலிப பிள்ளைகளை, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு காத்திருக்கிறீங்க? நண்பர்களெல்லாம் பெரிதாக நினைத்து அவர்களுக்காகவே நீங்கள் காத்திருக்கிறீங்களா? உறவுகளுக்காக, மற்ற எல்லா இனஜன பந்தமித்திரர்களுக்காக. அவங்களாம் வேணும்தான். அதுக்காக அவங்கள நம்ம வெறுக்கிறதுன்னு கிடையாது. எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? பின்னால் தள்ளக்கூடாது. அவர் தான் முன்னால், சிலுவை தான் முன்னால், உலகமெல்லாம் பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி அவர்கிட்ட இருந்த அந்த நியூ ஸ்ட்ரென்த்தை வாங்கிக்கிட்டா நம்ம நடந்தாலும் ஓடினாலும் எந்த நாளும் சரி ஆண்டவர் நமக்கு அப்படியே பறக்க உயர 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 மேன்மை மேலே மேன்மை
அடையத்த வைப்பார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாட்கள் அப்படி நடத்தி நம் அனைவரையும் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்பாருன்னு பார்த்தோம்ப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே உடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரே அப்படியே உயர எழும்ப எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க ஸ்தோத்திரம். எல்லா சொல்லும் நீர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.